வெல்கம் டு ஃப்ளவர் பர் டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் டாப்புக்கு வந்து சிம்பிளான ஒரு பேட்டர்ன் நெக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து என்ன நெக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு வி நெக் ஷேப் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் வரும். அதுக்கு கேன்வாஸில் வந்து நம்ம கட் பண்ணி அயன் பண்ணி தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டரை வந்து வி ஷேப்பில் வச்சுட்டு சென்டரில் ஸ்கேலப்பில் ஒரு சுடிதார் டாப்போட மெட்டீரியலே ஸ்கேலப்பில் இந்த கிளாத்தில் வந்து ஸ்கேலப்பில் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு கேன்வாஸ் வந்து நான் எப்படி வெட்டுறதுன்னு நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வந்து நெக்கு கற்றுக்கிறவங்களுக்காக, நெக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த கிளாஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான இறக்கத்துலேயும் அகலத்துலேயும் நான் கேன்வாஸை கட் பண்ணி அதை ரெண்டாக மடிச்சிருக்கேன். அதுக்கு எப்படி கட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா உங்களோட கழுத்தோட அகலம் வந்து 6 இன்ச்சு வேணும்னா அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்போ 3 இன்ச்சு தான் கணக்கு வச்சுக்கணும், சரிங்களா? கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் வந்து ரெண்டாக மடித்த வாக்கில் 3 + 1ன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு உங்களுடைய தேவையான கழுத்தகலத்துலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து கேன்வாஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரியே இறக்கத்துலேயும் உங்களுக்கு தேவையான இறக்கத்துலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கேன்வாஸை சுற்றிலும் உங்களோட தேவையான சைஸ்லேருந்து சுற்றிலும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும், சரிங்களா? அப்படி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு கழுத்தோட இறக்கம் வேணும். ஏன்னா வந்து ஓப்பன் வி ஷேப் வச்சுட்டு சென்டரில் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுனால 11 இன்ச்சில் கேன்வாஸ் கழுத்து இறக்கம் தேவை அப்படிங்கிறதுனால நான் 12 இன்ச்சில் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு தேவை. ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக கேன்வாஸ் வந்து 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணிக்கப்புறம் வெளியில் ஒரு அந்த எக்ஸ்ட்ராவாக வர 1 இன்ச்சு தான் கழுத்துக்கு கிடைக்க போகிற டிசைனையே நம்ம கைக்கு கொண்டு வரும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறது நல்லது, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்க 1 இன்ச்சு தாராளமாக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் நான் 2.25 இன்ச்சுன்னு சொல்லி நான் குறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 11 இன்ச்சு வேணும். ஸோ 11 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ வி ஷேப்பு வந்து ஃபஸ்ட்டு இதை நான் தனிப்படுத்திடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன் வி ஷேப்புன்னு உங்களுக்கு விருப்பப்பட்ட எதை வேணாலும் வரையலாம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இதிலேருந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2.25லேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே வந்து ஒரு வி ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். எனக்கு தேவையான நெக் டிசைனை நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வி ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சுற்றி எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச்சில் இன்னொரு கோடு போடணும். நீங்கள் என்ன ஷேப்பில் போட்டிருக்கீங்களோ அதே ஷேப்லேயே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். ஏன்னா இந்த நீங்கள் இப்போ போடுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் கைக்கு கிடைக்க போகிற நெக்கோட டிசைன் அமைப்பே இதுதான், சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச் கோடு போட்டுட்டு இது எதுக்காகனா நம்மளுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப விரியாமல் போகிறதுக்காக, அது பேலன்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேன்வாஸ் இப்படி தான் வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவுட்ரை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, அந்த வெளியில் கட் பண்ணி போடுறது வந்து தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தனியாக துண்டாக கட் பண்ணிடாதீங்க. அதை லைட்டாக அந்த கோடு வரைக்கும் ஒரு இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கீழேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு டிசைனை பொறுத்து அது மாதிரி கட் பண்ணலாம். எல்லா டிசைனுக்குமே அப்படி கட் பண்ண முடியாது. ஸ்கேலப்லாம் கட் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் நம்ம அதை கட் பண்ணால் தான் கட் பண்ண முடியுமே. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்கு டிசைனை பொறுத்து. இதெல்லாம் சிம்பிளான ஒரு வி நெக் தான், அதனால் நம்மளுக்கு வந்து மேலே விட்டுட்டு கட் பண்ணால் கொஞ்சம் விரியாமல் இருக்கும், ஒய்டாகாமல். இப்போ இப்படி தான் வந்து கழுத்தோட அகலம் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் சுடிதார் வந்து லைனிங் சுடிதார்ன்றனால அந்த லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிவிட்டு தைச்சி திருப்பி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரியே பேக் நெக் வந்து நான் கட் பண்ண போகிறேன். பேக் நெக்குக்கு வந்து அதே கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு, இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 இன்ச்சு வச்சுருக்கேன், சாரி 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ 5.5 இன்ச்சுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற அளவு கழுத்தோட இறக்கத்தில் மட்டும் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவையான அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து நீங்கள் வைங்க. எனக்கு 5 இன்ச்சு அவுட்புட் தேவை அப்படிங்கும்போது நான் 5.5 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக சேர்த்து நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி சைடில் 2.25 கீழே 5.5 வச்சு நான் மார்க் பண்ணி இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான நெக் டிசைனை வரைஞ்சிக்கலாம். பேக் சைடுன்றனால நான் ஒரு சாதாரண ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த நெக் டிசைனுக்கு நல்லா டீப் நெக்காக கொஞ்சம் வச்சு நாட்டு வச்சா சூப்பராக இருக்கும். பட் அவங்க அந்த மாதிரி போட மாட்டாங்க, அதனால் ஒரு சிம்பிளான ரவுண்ட் நெக்கு.
ஃப்ரண்ட்டே வந்து இந்த சுடிதாரோட அமைப்புக்கு கொஞ்சம் நெக் பேட்டர்ன் வச்சு போட்டால் தான் அழகாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானாக தான் வந்து சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த வெளியில் போடுற அவுட்ரு கூட நீங்கள் உள்ளே என்ன கழுத்து வரைஞ்சிருக்கீங்களோ அதோட ஷேப்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் கேன்வாஸ் அந்த இது நல்லாயிருக்கும் பார்க்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக தெரியும். இப்போ நீங்கள் கேன்வாஸில் டிசைன் வரைகிறீங்க, துணியில் வச்சு அயன் பண்ணுறீங்கிறது எப்படி பண்ணணும்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் இந்த மாதிரி ஷைன் அடிக்கும். இப்படி ஷைனாக இருக்க பக்கம் தான் கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கத்தை அப்படியே நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். சொர சொரன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து துணியில் வச்சு நெக் டிசைன் வரைகிறது. சரிங்களா, இதுதான் வந்து நம்ம ரெண்டாக மடித்து நெக் டிசைன் இதில் வரையணும். இது வந்து துணியில் வச்சு அயன் பண்ணணும். இப்படி வரைஞ்சி கட் பண்ணதை எடுத்து இப்படி வச்சு அயன் பண்ணோம்னா கிளாத்தில் ஒட்டிக்கும். அப்போ உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நெக்கெல்லாம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, துணி இருக்குது பார்த்தீங்களா, துணியோட நல்ல பக்கம் மேலே வரணும். துணியோட மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கத்தை மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த லைனிங்கில் அயன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் இதுதான் நல்ல பக்கம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம இது வச்சுட்டனால இது ராங் சைடு. அப்போது இதுதான் நல்ல பக்கம், இது துணியோட நல்ல பக்கம். ரெண்டையும் ஒன்று பார்த்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் எல்லாம் சரிசமமாக ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஒன்றா வச்சிடணும். அதுக்கு சென்டர் மார்க் பண்ணி நாச் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நடுவில் வந்து ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். ஏன்னா ரெண்டு துணியும் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காண்டி நீட்டான ஒரு ஷேப் ஃபினிஷிங் வரணும். அதுக்காக இது வந்து சும்மா ரஃப்பான ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக அந்த கேன்வாஸ் ஒட்டி தான் வந்து தையல் போடணும். கேன்வாஸ் மேலேயும் போடக்கூடாது, ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது. கரெக்டாக அந்த கேன்வாஸை வந்து நம்ம அளவாக வச்சு அதை ஒட்டுன மாதிரியே தையல் போட்டு வரலாம். இந்த மாதிரி நீடில் வந்து அதே இடத்துல தான் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு இடத்துல ஷேப் மாற்றுறோம் அப்படிங்கும் போது கிளாத்தை மட்டும் தான் திருப்பணும். நீடியில் வந்து நம்ம அதில் வந்து கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை மட்டும் ட்விஸ்ட் பண்ணால் போதும். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்கள், எட்ஜ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் லாக் போட்டுட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த கேன்வாஸ்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளினா இந்த மாதிரி இந்த ஒரு டிஸ்டன்ஸில் இதை சுற்றிலும் நம்ம வந்து இந்த வி ஷேப்லேயே நெக்கை வந்து கட் பண்ணி இந்த கிளாத்தை எடுக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டு கட் பண்ணணும். தையல்லேருந்து 1/4 இன்ச்சு. ரொம்ப ஒட்டி போட்டுறாதீங்க, அப்போ ஷேப் வந்து வராது, உங்களுக்கு அந்த ஷேப் அமைப்பாக வராது. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஒரு நாச் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலில் படக்கூடாது, ஆனால் தையல் வரைக்கும் நம்ம வந்து நாச் கட் பண்ணணும். அந்த தையல் மேலே படாமல் கட் பண்ணணும். அதுதான் இதே விஷயமே. பட்டுருச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் ஓப்பன் ஆகிக்கும், கிழிஞ்ச மாதிரி ஆகிடும், துணி விட்ட மாதிரி. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு துணியை திருப்பி விட்டுறேன். இப்போ இது வந்து நான் இப்போ பார்டர் அது மேலே பதிக்க போகிறனால நான் அந்த கேன்வாஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா தையல், அதாவது இந்த இடத்துல ஒரு தையல் போடணும், நான் போடலை. அப்படி நீங்கள் மேலே டிசைன் எதுவும் பண்ணலை, சிம்பிளாக வீநெக் வைக்கிறீங்கும் போது இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் துவைக்கும் போது கேன்வாஸ் வந்து உருண்டு வராமல் இருக்கும், இல்லைன்னா உருண்டுட்டு வந்துடும். அதனால் இது மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு இது மேலே வந்து நான் படிமான தையல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறது காட்டுறேன்.
இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி வீநெக் கரெக்டாக வந்துருச்சுங்களா. இதில் எட்ஜ்லேயும் போடலாம், இன்னும் நீட்டாக போடலாம். நான் சும்மா பேட்ச் ஒர்க் பண்ண போகிறனால ரஃப்பாக வந்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங்கை ஃபுல்லாக மூட்டி எடுத்துடலாம், இல்லைன்னா உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனிங் வந்து நான் தையல் போட்டேன். தையல் போட்டு சென்டரில் கொடுக்க வேண்டிய அந்த டிசைனை வந்து நான் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் கட் பண்ண பீஸ் எடுத்து வச்சு அளவு வந்து நான் அதுலேருந்து இங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு, கீழே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக துணி எடுத்து நான் இந்த மாதிரி நெக் டிசைன் கேன்வாஸ்லேயே வரைஞ்சி நான் வந்து இப்படி பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எவ்வளோ தூரம் நெக்கு இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு 2 பக்கமும் சரிசமமாக நான் வந்து மெஷர் பண்ணி கிளாத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி குண்டூசி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம பார்டர் ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஏன்னா இப்போ போட்டது மேலே பார்டர் வச்சுட்டு இது வச்சோம்னா தையல் மேலே தையல் போட்டால் நல்லா இருக்காது. பார்டர் மட்டும் அட்டாச் பண்ணுற ஒரு தையலோடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க நீட்டாக. அதுக்காக தான். மாதிரி போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ குண்டூசி எடுத்துட்டு நம்ம வந்து பார்டர் இது மேலே இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா த்ரெட்டு விழுந்துருச்சு, அதை நான் அப்புறம் பிரித்து விட்ருவேன். பிரிச்சிட்டோம்னா இங்கிட்டு இருக்க மாதிரியே நீட்டாக இங்கிட்டு வந்துடும். இப்போ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சோண்டு கரை இருக்குது பார்த்தீங்களா கிளாத்து. ஸோ அதை இப்படி மடித்து வச்சுட்டு நான் வந்து தையல் போட போகிறேன். இப்படி போடும்போது இந்த கலர்லேயே நான் த்ரெட்டு மாற்றிட்டு நான் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கலர் மாற்றிட்டு நான் வந்து மேலேருந்து வச்சுட்டு அந்த கரையை வந்து இந்த வயலட் கரையை வந்து நான் உள்ளே மடித்து வச்சிட்றேன். மடிச்சுட்டு அந்த நீடில் அப்படியே அந்த த்ரெட்டு பார்டர் கலர்லேயே வந்து த்ரெட்டு போட்டனால நான் அப்படியே தைச்சிட்றேன் மேலே. இந்த வி வரைக்கும் தைச்சா போதும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் வந்து கிளாத்தை விட்டுட்டா தான் நம்ம ஃபினிஷிங் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வி ஷேப் வரைக்கும் அதே மாதிரியே மடித்து தைச்சிக்கணும். ஓகே, தைச்சிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மேலேயே வந்து நான் வந்து வச்சிட போகிறேன். நம்ம வெளிப்பக்கம் தைக்கும் போது ஃபினிஷிங் பண்ண அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது மேலேயே வந்து பார்டரை மடிச்சுட்டு அப்படியே வைக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் இருக்கு இல்லையா, அதை நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இது இந்த வி ஷேப்பில் இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வெளிப்பக்கம் தையல் போடணும் இல்லையா, அதுக்கு இந்த பக்கத்து இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கரை கலரை வந்து நம்ம அப்படி உள்ளே நவுத்தி விட்டுட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக அந்த பார்டர் மேலேயே தைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த த்ரெட்டோட கலரும் அதுவும் கரெக்டாக வரும். கீழே இறங்கிட்டு உங்களுக்கு தனியாக பச்சை கலர் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரியே அந்த கரையை வந்து உள்ளே நல்லா தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு குறிப்பிட்ட இடம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து இப்படி மடித்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் கிளாத்தை ஈவனாக 2 பக்கமும் வர மாதிரி இப்படி மடிச்சு விட்றேன். மடித்து அது அப்படியே இங்கிட்டு வரணும். வந்து இந்த பக்கம் இருக்க அந்த கரையும் உள்ளே தள்ளி விட்டுடலாம். அப்படி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இடம் தான் பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு தான். அப்புறம் இந்த பக்கம் இருக்க கரையும் நம்ம இப்படி உள்ளே தள்ளி இது பண்ணிடலாம். வீடியோ லென்த்தாக போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தைச்சி காட்டுறேன். இல்லைக்கா எனக்கு லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, இன்னும் நல்லா டீட்டெயிலாக போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே எல்லாம் ஓரளவுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் கேன்வாஸ் அயன் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கட் பண்ண விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன். அவ்வளோதான். இப்போது நெக்கு ரெடி ஆயிடுச்சு நீட்டாக. இப்போ இந்த இடத்துல ஒரு பிசுறு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து த்ரெட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கிடுச்சு. அதை நான் அப்புறமேட்டு பிரித்து எடுத்துருவேன். மற்றபடி கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த வி ஷேப்பு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த வி ஷேப்பு வரும். நீட்டாக இருக்குது. எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ப்ரீமியமான ஒரு அவுட்புட்டில் உங்களுக்கு நெக் டிசைன் சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் டைலரிங் டிப்ஸோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.